சிலுவையில் மறித்த ஜப்பான் மறைசாட்சிகள் மறைப்பணி. ஜப்பானில் புனித கான்சலா போன்ற ஏராளமான மறைப்பணியாளர்கள் துவங்கிய இறைப்பணி பல இடங்களில் நல்ல வரவேற்பை பெற்றது. உயர் அதிகாரிகள் பலர் கிறிஸ்துவம் தழுவினார்கள். வெறுப்பு. ஜப்பான் நாட்டு அரசருக்கு கிடைத்த தவறான தகவலால் அரசாணை பிறப்பித்த அனைத்து மறைப்பணியாளர்களையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ய சொன்னார். சிலுவை தண்டனை விதித்தான். மரணத்திற்கு முன்னால் தன்னோடு சிலுவை மரணத்திற்கு தயாராகி கொண்டிருந்த நண்பரிடம் புனித கான்சலா, நண்பா, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக, நான் வான்வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொல்லி சிலுவையை நோக்கி கம்பீரமாக பயணித்தார். 26 மறைசாட்சிகள். மும்பையில் பிறந்து கான்சலா கார்சியாவோடு சேர்ந்து மறித்தவர்கள் 15 பதின்பருவ ஜப்பானிய இளைஞர்கள், 3 சேசு சபை துறவிகள், பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் என்று 26 பேர் சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்டார்கள். புனித பண்டம். படைவீரர் ஈட்டியால் மார்பை குத்தியதும் ரத்தம் வழிந்தது. இதை பார்த்துக் கொண்டிருந்த கிறிஸ்துவர்கள் காவலர்கள் தடுப்புகளை தாண்டி சென்று கொட்டிக் கொண்டிருந்த ரத்தத்தை துணிகளில் சேர்த்தார்கள். அது புனித பண்டமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. புனித கான்சலா உடல் வாசியா நகரத்திற்கு எடுத்து வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இன்று வாசாய் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராக புனித கான்சலா கார்சியா திகழ்கிறார்.